இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறக்க இருக்குங்க. பிறக்கக்கூடிய ஆடி மாதத்துக்கு உண்டான பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்துடைய சிறப்புகளையும் ஆடி மாதத்துடைய பலன்களையும் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. தமிழ் மாதத்தில் 4வதாக வரக்கூடிய அற்புதமான மாதம் தான் ஆடி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசியில் பயணம் செய்வார். இந்த மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் எல்லா ராசினருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு ஆடி என்னைக்கு பிறக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஜூலையுடைய 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. பிறக்கக்கூடிய இந்த ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இருக்காது, பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வரும். ஆக்சுவலி ஆடியே ஒரு சக்தி மாதம் என்று சொல்வதற்கு காரணம் நிறைய ஆடியில் சிறப்புகள் இருக்குது. ஆடியில் இருக்கக்கூடிய அந்த பொன்னான சிறப்புகளை ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த பொன்னான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடி மாத பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆடி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துகிறாங்க. ஆடிய கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும். காரணம் சூரியன் கடகராசியில் பயணம் செய்கிறதுனால. ஸோ இந்த சிறப்பான மாதங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பானதாக இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, மாதங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். இன்னொன்று, மிக மிக முக்கியமான காலமானது வரப்போகுது. ஆக்சுவலி மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சாயணம் என 2 பிரிவுகள் இருக்குது. இதில் தாட்சாயணிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது. ஆடி மாதத்தில் தொடங்கின இந்த தாட்சாயணிய காலம் மார்கழி வரைக்கும் இருக்குது. அப்புறம் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது. இது எப்படி பிரிக்கப்படுதுன்னா சூரியனுடைய பவன இயக்கம், அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது. ஆக்சுவலி இந்த ஆடிக்கு ஏன் ஸ்பெஷல்னா, தாட்சாயணியை தூங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன்கிட்டருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும். அதனால் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரிக ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது. அதே போல் பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியில் தான். ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மாதமும் ஆடிதான். அதனால தான் இந்த ஆடி மாதத்தை 12 இதுலேயுமே 4வது ஆடி மாதம் சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுது. எனவே இந்த மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, விதவிதப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது. ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவாயிருக்கு. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயணிய காலமான ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயிக்கு உகந்ததாக இருக்குது. அதனால தான் ஆடியில் விதை விதைக்கணுங்கிறதுனால ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழியே உருவாயிருக்கு. அப்புறம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்கள், அம்மன் வழிபாடு, உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ள ஆடி மாதம் சிறந்ததாக பயன்படுது. வேப்பிலை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது, கூழ் ஊத்துற விழா நடத்துறது, இதெல்லாம் ஆடியில் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி இதற்கு காரணம் அறிவியல் ரீதியாகவும் இருக்குது. ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது. அதுலேயும் ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும். அதில் நோய் வரக்கூடாதுங்கிறதுனால வேப்பிலை பயன்படுத்தப்படுது. அப்புறம் அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவு ஆடியில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் கூழ். அதை இன்றளவும் பின்பற்றுவதற்கு காரணம் என்னென்னா ஆரோக்கியம் மேம்படும். அப்புறம் துர்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது. இதே போல் 18ஆம் பெருக்கு எனப்படக்கூடிய ஆடி 18 விழா மிகவும் சிறப்பானது. இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றி கிடைக்கும்.
அப்புறம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க. சுமங்கலி பெண்கள் இது போன்ற வழிபாடு நடத்தினால் அவர்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இதே போல் ஆடிப்பூரம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும். இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகையில் சிறந்தது மற்ற மாதங்களை காட்டிலும். இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெட் வேகத்தில் வாழ்க்கை மாறப்போகுது, அதிர்ஷ்டம் கொட்ட போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்கு. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும். அப்படி இப்போ ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதமானது பிறக்குது. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகவும் ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவு தானமாக கொடுப்பது, அனைத்து கோவில்களுடைய திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். அப்புறம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுது. ஸோ சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானது. ஆக்சுவலி மிதுனத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனையில் குரு பகவான் இருக்கிறாரு. கன்னி மனையில் செவ்வாய் பகவான் ஆடி 12ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரிய பகவான் கடகமணியில் இந்த மாதம் முழுந்து அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறாரு. கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்க போகிறாரு. சனி பகவான் வக்ரம் அடைந்து மீன ராசியில் இருக்க போகிறாரு. இந்த வகையில் ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், மேன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக நான் சொல்ல போகிறேன். என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் ஏற்ற மிகுந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அண்மையில் உங்களுக்கு 7 சனி முடிந்திருக்கு. 3ல் சனி பகவான் இருக்கிறாரு. 7ல் சூரியன் புதன் இணைகிறாங்க. 7ல் அமர்ந்து பாக்கியாதிபதி ராசியை பார்ப்பது யோக அமைப்பாகும். 6வது இடத்துல சுக்கிரன் மறைந்திருக்கிறாரு. ஆனால் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடு தான் இணைகிறாரு. ஸோ மாதத்தில் முதல் 10 நாட்கள் 5வது இடத்துல குரு இருப்பார். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். தம்பதிகளுக்கு நிறைவான மாதமாக இருக்கும். 8வது இடத்துல இருக்கக்கூடிய கேது, அதன் அதிபதியான சூரியன் 7வது இடத்துல அமர்ந்து ராசியை பார்ப்பதால் மனைவி, கணவன், காதலன், காதலிக்கு செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்புறம் கணவன், மனைவி, காதலன், காதலி கேட்ட பொருளை கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது. தகுதியை மீறி கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் பலிக்க செய்வார். வேலை மாற்றம், வேலை போனால் கூட கவலைப்பட தேவையில்லை. அட்டகாசமான வேலை வாய்ப்புகள் சேரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் மாற்றம், வியாபாரத்தில் சுணுக்கம் இருந்த காலகட்டம் எல்லாம் மாறும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அனைத்து சூழ்நிலைகள்லையும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆண் பெண் இருப்பாளரும் வயதிற்கேற்ப பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையானது உண்டாகும். ஸோ கடன் தொல்லைகள் நீங்குவது, திருமண யோகம் உண்டாகிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பேரன் பேத்திகளால் மகிழ்ச்சி ஏற்படும். சொந்த வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஆடியில் உங்களுக்கு உண்டாகும். அதற்கான வருமானங்களும் ஆடியில் உங்களுக்கு சேரும். மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு யோகங்கள், பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். அந்த மாதிரியான மாதமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடை
அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே இனி உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.